ஹலோ வியர்ஸ், அது உங்கள் விவேக். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற திரைப்படம் யூத். இந்த தலைப்பு 2003ஆம் ஆண்டு தளபதி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படத்தின் தலைப்பு. இத்தலைப்பை இன்று கருணாஸ் மகன் கென் அவர்கள் அவருடைய திரைப்படத்திற்கு வைத்திருக்கிறார். மேலும் இப்படத்தை கென்னும் அவருடைய நண்பர்களும் கென் அண்ட் கேங்ஸ் என்ற பெயரில் கதையை எழுதி திரைக்கதை அமைத்து வசனம் எழுதி இயக்கவும் செய்திருக்கிறார்கள். திரைப்படம் நன்றாகவே இருக்கிறது. ஆனால் இது உள்ள மிகப்பெரிய குறைகள் என்னென்றால், முதல் பாதி எல்லாமே மிகவும் தொய்வாக செல்கிற மாதிரி தோன்றுகிறது. காரணம், பார்க்கும் பெண்ணிடெல்லாம் அவர் ஐ லவ் யூ என்று சொல்லுவது மிகப்பெரிய அபத்தமாக இருக்கிறது. காதல் என்பது ஏதோ ஒரு பெண்ணிடம் வருவது, உள்ளங்கவர்ந்த பெண்ணிடம் வருவது. ஆனால் பார்க்கும் அனைத்து பெண்களிடமும் ஐ லவ் யூ என்றால் அது மிகவும் ஒரு தொய்வுத்தன்மையை காட்டுகிறது. ஒரு பொண்ணை விரும்பி காதலித்து அப்பெண் உங்களுடைய பொறுப்பற்ற தன்மையை புரிந்து கொண்டு, நான் உன்னிடம் காதலாக பழகவில்லை, தோழியாக தான் பழகினேன், ஆனால் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், அப்படியென்ற அவர் அப்படத்தை இயக்கியிருந்தால் நிச்சயம் அப்படம் ஒரு வெற்றி படம். ஆனால் பார்க்கும் எல்லா பெண்களிடமும் காதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் பிறகு காதலுக்கு அங்கு அர்த்தமே இல்லை. காதல் என்பது பார்க்கும் ஒரு பெண்ணிடம் தன்னுடைய மனதை பறிகொடுப்பது. இவள்தான் நம்முடைய வாழ்க்கை என்று முடிவு செய்வது. அப்படிப்பட்ட காதலை பார்க்கும் பெண்ணிடம் சொல்வது மிகவும் கொச்சையாக இருக்கிறது. ஏதோ ஒரு பெண்ணிடம் நீங்கள் முதலில் நன்றாக பழகி அவளுடைய நட்பை புரிந்து கொண்டு, இவள் மனைவியாக வந்தால், இவள் தன் வாழ்வின் ஒரு பகுதியாக வந்தால் இவளை ஏற்றுக்கொள்ளலாம் என்று உங்கள் மனது தோன்றுகிற போது, நீங்கள் அக்காதலை அப்பெண்ணிடம் சொல்லும்படி நீங்கள் திரைக்கதையை அமைத்திருந்தால் நிச்சயம் இன்னும் கூட படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கும். முதல் பாதி இப்படி இருக்கையில், ஆனால் இரண்டாம் பாதி முதல் பாதிக்கு நேர் எதிர்மாறாக அமைத்திருக்கிறார்கள். அதுவும் பிரமாதமாக அமைத்திருக்கிறார்கள். இரண்டாம் பகுதியை அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதி. ஏனென்றால், பள்ளி பருவத்தில் வரக்கூடிய காதலாம் ஒரு வகையான இன்ஃபேக்சுவேஷன், அதாவது ஆர்வத்தை தூண்டுவது, அதெல்லாம் காதல் அல்ல என்பதை புரிந்து, இரண்டாம் பாதியில் அவர்கள் சொல்லியிருக்கும் விதம் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய சல்யூட் அடிக்கலாம். காரணம், இரண்டாம் பாதியில் பெற்றோருடைய சூழ்நிலை, பெற்றோர்கள் தன் பிள்ளையை எப்படி வளர்ப்பது, பெற்றோர்கள் தன் பிள்ளையின் மீது வைத்துள்ள கனவு, அவருடைய கனவு எப்படியெல்லாம் சிதைகிறது, பிறகு பெற்றோர்களுடைய பாசத்தை புரிந்து கொண்டு, அவளுடைய வலியை புரிந்து கொண்டு, பிறகு பிள்ளைகள் பெற்றோரின் பெயரை காப்பாற்றுவது போன்றெல்லாம் இரண்டாம் பாதியில் சொல்லியிருப்பது மிகவும் அற்புதமான ஒரு திரைக்கதை. அதற்கு உண்மையிலே ஒரு சல்யூட் அடிக்கலாம். நான் முதல் பாதி கொஞ்சம் கொச்சையாக இருக்கிறது. இது அவரே என்னை நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இதுதான் உண்மை. அனைத்து டெக்னீஷியன்களுமே மிகவும் பிரமாதமாக பணிபுரிந்திருக்கிறார்கள். இதில் ஆலப்புழாவில் டூருக்கு செல்வது போல் ஒரு காட்சி அமைத்திருப்பார்கள். அக்காட்சியில் கருணாஸ் ஐயா அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருப்பார், மிக அருமையாக இருக்கிறது. பிறகு மொட்டைக்கலக்கி என்ற ஒரு பாட்டு பாடியிருக்கிறார், அந்த பாட்டும் மிகவும் அருமையாக இருக்கிறது. முட்டைக்கலக்கி என்ற பாட்டு கென் அவர்களே பாடியிருப்பாரா என்று தோன்றுகிறது, அதுவும் பிரமாதமாக இருக்கிறது. ஆகையால் முதல் பாதி மட்டும்தான் கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி இருந்தாலும், இரண்டாம் பகுதி அப்படியே சீட்டு நுனியில் உட்கார வைப்பது போல் படம் எடுத்திருக்கிறார்கள். உண்மையில் இப்படத்தை அனைத்து பள்ளி மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோரும்
குடும்பத்தோடு இப்படத்தை சென்று பார்க்கலாம். அதற்குரிய திரைப்படம் தான் இது. இப்படத்தில் ஒரு வசீகரமான காட்சியோ அல்லது கவர்ச்சிகரமான காட்சியோ அல்லது காமத்தை தூண்டுகிற காட்சியோ இப்படத்தில் இல்லை. அதுவரையில் இப்படத்தை பாராட்டலாம். படம் உண்மையிலே நன்றாக இருக்கிறது. இப்படத்திற்கு என்னுடைய மதிப்பெண் 10க்கு 6 மதிப்பெண் நான் கொடுக்கிறேன். இப்படிக்கு உங்கள் விவேக்.